தற்போதைய அண்மை செய்தி. தமிழக கேரள எல்லையில் கடைகள் மூடப்பட்டுள்ளன. கேரளாவில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்தால் அத்தியாவசிய பணிகள் முடக்கப்பட்டுள்ளது. தமிழக தொழிலாளர்கள் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கேரள எல்லையில் வசிக்கும் தமிழக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழக கேரள எல்லை பகுதிகளில் கடைகள், வணிக நிறுவனங்கள் மூடிய நிலையில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் மக்கள் பெரும் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். ரஞ்சித், இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடு முழுவதும் முழு அடைப்பு போராட்டமானது நடத்தப்படும் என CITU மற்றும் AITUC சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தில் பெரும்பாலான அரசு பேருந்துகளானது இன்று இயக்கப்பட்டு வருகின்றன. இருந்தபோதும் தமிழக எல்லைப் பகுதியை ஒட்டியுள்ள கேரள பகுதிகளில் முழு அடைப்பு போராட்டமானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதியில் உள்ள கடைகள், வணிக நிறுவனங்கள், பேருந்துகள் உள்ளிட்டவைகள் செயல்படாமலே உள்ளன. குறிப்பாக CITU மற்றும் AITUC அமைப்புகள் சார்பில் இந்த முழு அடைப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு நடத்தப்பட்டு வரும் நிலையில் தமிழக பகுதியை ஒட்டியுள்ள கேரள பகுதிகளில் இந்த அமைப்பினர் அதிகம் உள்ள காரணத்தினால் முழு அடைப்பு போராட்டமானது தற்போது தமிழக பகுதியை ஒட்டியுள்ள கேரள பகுதியான ஆரியங்காவு, புனலூர், கொல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக நாள்தோறும் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு வேலைக்கு செல்லும் தொழிலாளிகள் தங்களது பணிக்கு செல்ல முடியாமல் மிகுந்த அவதி அடைந்து வரும் நிலையில் முழு அடைப்பு போராட்டமானது நடைபெற்று வரும். கேரளாவை சேர்ந்த பொதுமக்களும் தங்களது அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மோனிஷா. ரஞ்சித், தகவல்களுக்கு நன்றி.